சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணீரோட பேரணிக்கு வந்திருக்காரு. மேலும் தொண்டர்களும் ஸ்டாலின் அவர்களை பார்க்க குவிஞ்சிருக்காங்க. அதாவது கலைஞர் கருணாநிதியோட 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக சார்பாக அமைதி பேரணி நடைபெற்றது. முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியோட 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுது. முதல்வர் ஸ்டாலின் திருச்சியில் அமைக்கப்பட்டிருக்க கலைஞர் கருணாநிதியின் சிலையை இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சென்னை ஓமந்தூரர் வளாகத்தில் கலைஞரின் படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி காலை 7:30 மணிக்கு தொடங்கியது. அண்ணா சாலையில் தொடங்கிய பேரணி வாலாஜா சாலை வழியா காமராஜர் சாலை, சென்னை மெரினா கடற்கரை வரை நடைபெறும். இந்த பேரணியில் ஏராளமான திமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்காங்க. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, தயாநிதி மாறன் எம்பி, ஆர் ராசா எம்பி, டிஆர் பாலு எம்பி, அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, தங்கம் தென்னரசு, பொன்முடி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டாங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் பேரணியில் கலந்து கொண்டாங்க. அறிஞர் அண்ணா நினைவிட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்க கலைஞர் நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அண்ணா நினைவிடத்திலும் ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து கோபாலபுரம் இல்லத்திற்கும் சிஐடி காலனி இல்லத்திற்கும் முதல்வர் ஸ்டாலின் செல்கிறார். அதன் பின்னர் திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயம் செல்ல திட்டமிட்டிருக்காரு. கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்க பதிவில் தமிழ்நாடு அடைந்துள்ள முன்னேற்றங்களையும் பட்டியலிட்டு அதன் வரலாற்றை சொன்னால் தலைவர் கலைஞர் பெயர் உயர்ந்து நிற்கும், உயிரென நிற்கும், ஆறாத வடுவென, ஆற்றப்படுத்த முடியாத துயரென அவர் நம்மை விட்டு பிரிந்த ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று 6 ஆண்டுகள் என்று கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார். இந்நாளில் அண்ணனின் அருகில் அவர் ஓய்ந்து கொண்டிருக்கும் கடற்கரைக்கு உடன்பிறப்புகள் சென்று அவர் காட்டிய வயதனில் அவர் கட்டிய படை வீடு நடை போடும், தமிழும் தமிழ்நாடும் அவனெதினில் உயர்ந்து விளங்கி பாடுபடும் என உறுதியெடுத்து உரமூட்டி கொண்டாடுவோம் என்று தெரிவிச்சிருக்காரு.